இப்போ ரீசெண்டா கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா அப்படின்ற ஒரு டவுன்ல நடந்த ஒரு பெரிய கிரைம் பத்தி நிறைய பேர் என்னை பேச சொல்லிட்டு இருந்தீங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல 2012 அக்டோபர் மாசம் ஒரு பொண்ணு காணாம போகுது. அந்த பொண்ணு பேரு சௌஜன்யா உஜயர். அக்டோபர் 9ஆம் தேதி காலேஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்ற பொண்ணு வீட்டுக்கே வரல. அந்த ஊர் மக்கள் ஊரே தேடுறாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு கிடைக்கல. மறுநாள் காலையில நேத்ராவதி நதிக்கரையில அந்த பொண்ணோட உடல் கிடைக்கும். அந்த பொண்ணோட கொலை சம்பந்தமா இன்னொருத்தவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது அதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒருத்தர் ஆஜராகி அவரை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸும் மௌனம் காக்குது, சிபிஐயும் மௌனம் காக்குது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரும் புள்ளிகள். இப்போ அந்த புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த சௌஜன்யா அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் பாதிக்கப்படல. கிட்டத்தட்ட 100கணக்கான பொண்ணுங்க, அதுவும் ஸ்கூல் பொண்ணுங்க. அதாவது அந்த புகழ்பெற்ற மஞ்சுநாதா டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த தர்மஸ்தலா, அங்க பாத்தீங்கன்னா 100கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு அங்க வேலை பார்த்த துப்புரவு தொழிலாளி வாக்குமூலம் கொடுத்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 1995 இருந்து 2014 வரை இந்த ஒரு கொடுமை நடந்திருக்கு. அத வாக்குமூலம் கொடுத்தவர் அந்த துணியை பொத்திட்டு போறாருல, இவர் இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவங்க கொலை பண்றதை இவர் புதைக்கிறதா இருந்திருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் ஒரு கட்டத்தில் அங்க இருந்து வேலையில இருந்து விலகிறாரு. ஏன்னா இவரோட உறவினர் ஒரு பொண்ணுக்கும் அவங்க பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் சும்மா புகார் அளிக்கல, புகைப்பட ஆதாரத்தோட புகார் அளிச்சிருக்காரு. அவரு அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்த உடலை எங்க புதைச்சதா சொல்றாருன்னா, நேத்ராவதி ஆற்றங்கரை எங்க சௌஜன்யாவோட உடல் கிடந்துச்சோ அங்க. அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண்கள்ல முக்காவாசி பெண்கள் ஸ்கூல் உடையோட இருந்திருக்காங்க. அவங்க மூஞ்சில ஆசிட் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த உடல்கள் மேல பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கான நிறைய அடையாளங்கள் இருந்ததா அந்த புகார் அளிச்சவர் சொல்லியிருக்காரு. அந்த துப்புரவு தொழிலாளியோட கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு கேஸ் கொஞ்சம் தீவிரமானதுக்கு அப்புறம் சுஜாதான்னு ஒருத்தவங்க வராங்க கம்ப்ளைண்ட் பண்ற. 2003 கொல்கத்தால இருந்து தர்மஸ்தலாவுக்கு வந்து அவங்களோட பொண்ணு அனன்யாவை காணான்னு தேடி வந்த அந்த தர்மஸ்தலா ஊர்ல உள்ள ஒருத்தவர் சொல்லி இருந்திருக்காரு, அந்த கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டிட்டு போனோம். உடனே அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த போலீஸும் அவங்கள்ட்ட சொன்னது என்னன்னா, உன் மகன் யாரு கூடயாவது ஓடி போயிருக்கும், ஓடிருன்னு இருக்காங்க. அந்த கோவில் நிர்வாகம் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குன்றது அந்த போலீஸுக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதுன்றது அர்த்தமாகுது. இன்னும் கொடூரமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஆனா ஒண்ணே ஒன்னு கேள்வி, இங்க இதுவே வேற எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருந்தா இங்க சாட்டை எடுத்துட்டு ரெடியா இருக்க ஒரு கூட்டம் அமைதியா இருக்கிறது ஏன்? தர்மஸ்தலால கோவில் நிர்வாகத்தால நடந்ததுனால மூடிட்டு இருக்காங்களா?